பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லா யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் ذالک தீனுல் கையும் இலா ஆகிரி ஆயா. கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமல் அஅமாலு பின்னியா வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதின் ஷம்சில் அம்பியாயி வ குத்துபில் முர்சலீன் தாஜில் உம்மத்தி ஷஃபியுல் முதுனிபீன் ஷஃபியுல் யௌமல் கியாமத்தி அல்லாஹு யாஹாதி. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். ரலீனா பில்லாஹி ரப்பம் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியம் வ ரசூலா. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அந்த அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியில் வந்துதித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள், குறிப்பாக அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மா என்ற இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்து கொண்டிருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர்களுக்கும் இறைவா உன் அருளை இந்த உலகத்திலும் தந்து நாளை மறு உலகிலே உன்னுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களுடைய கூட்டத்தில் எங்கள் அத்தனை பேர்களையும் சேர்த்து அருள் புரிவாயாக. வாழும் காலகட்டத்தில் நோய் நொடிகள் கஷ்டங்கள் மன உளைச்சல் இத்தனைகளிலிருந்து பாதுகாத்து ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல எல்லா மனிதர்களுக்கும் வழங்கிடுவாயாக. அன்பிற்கு உரித்தானவர்களே, நான் பார்க்கின்ற பொழுது இந்த புத்தாண்டு என்பதை எல்லோர்களும் சந்திக்கிறார்கள். அந்த புத்தாண்டை சந்திக்கின்ற பொழுது மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள், இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, என்ன செய்ய சொல்லுகிறது, எதை செய்ய சொல்லி வலியுறுத்துகிறது என்பதை நான் பார்க்கின்ற பொழுது அரிய பரிய பல செய்திகளை எல்லாம் நம்முடைய மார்க்கம் நமக்கு அள்ளி தருகிறது. அந்த ரீதியில் நான் பார்க்கின்ற பொழுது ஹிஜ்ரி 1446 முடிந்து 1447 நாம் அடியெடுத்து முதல் மாதத்தின் முதல் நாளிலே அல்லாஹு தஆலா நம்மவர்களை அமரச் செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த புத்தாண்டின் முதல் நாளாக இருக்கக்கூடிய இந்த தினத்திலே நான் பார்க்கின்ற பொழுது மற்றவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், புத்தாண்டு என்று சொன்னால் அன்றைய தினத்திலே வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள். அத்தோடு நிறுத்தி கொள்வது கிடையாது. அந்த புத்தாண்டு தினத்தன்று பல ஆட்டங்களும் பல அனாச்சாரங்களும் அருவருக்கத்தக்க செயல்பாடுகளும் நிகழக்கூடிய காட்சிகளை எல்லாம் புத்தாண்டு தினத்தன்று கண்டு கழித்து கொண்டுதான் இருக்குகிறோம். ஆனால் நாம் பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய மார்க்கத்திலே புத்தாண்டை அடைந்தால், புத்தாண்டை நீங்கள் பெற்றுக்கொண்டால் ஆட்டம் பாட்டம் என்பதிலே ஈடுபடக்கூடாது. இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால், ஒரு வருஷத்தை நீங்கள் நிறைவுபடுத்தி விட்டீர்கள், அடுத்த வருஷத்தை இறைவன் உங்களுக்கு வழங்கி இருக்கிறான். 1446வது வருஷத்தை அல்லாஹ் நம்மவர்களுக்கு தந்தான்.
அந்த 446 எத்தனையோ நம்முடைய சகோதரர்கள், எத்தனையோ நம்முடைய சகோதரிகள் எல்லாம் இறைவனிடத்தில் சென்றிருக்கிறார்கள். ஆனால் இறைவன் நம்மவர்களுக்கு ஹயாத்தை நீளமாக்கி 1447 மட்டுமல்ல, இன்னும் பல்லாண்டுகள் வாழ வேண்டும் என்று அல்லாஹு தாலா உலகத்திலே வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை நீளமாக்கி இருக்கிறான். அப்படி இருக்குகின்ற பொழுது இந்த புத்தாண்டை பெற்றிருக்கக்கூடிய நாம் முதலில் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஏன், எதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும்? நம்முடைய சகோதரர்களை எல்லாம் இறைவன் எத்தனையோ சகோதரர்களை அழைத்திருக்கிறான், சகோதரிகளை அழைத்திருக்கிறான். ஆனால் அல்லாஹ் நம்மவர்களுக்கு ஹயாத்து பாக்கியத்தை நீளமாக்கி இருக்கிறான். உலகத்திலே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எவ்வளவு வேண்டாலும் உதவிகளை செய்வான், ஒத்தாசைகள் செய்வான். ஆனால் பார்க்கின்ற பொழுது உயிரை கூட கொடுப்பேன் என்று சொல்லுவான், ஆனால் கொடுக்க மாட்டான். ஆனால் உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி எந்த மனிதர்களிடத்திலும் இல்லை, அல்லாஹ் ஒருவனிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட அல்லாஹ் இடத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய உயிர், நம்முடைய ஹயாத் அவன் வசம்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட அல்லாஹ் நம்மவர்களுக்கு ஹயாத்தை நீளமாக்கி இருக்கிறான். இது எவராலும் யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இறைவன் நம்மவர்களுக்கு செய்திருக்கிறான் என்று பார்க்கின்ற பொழுது, அதற்காக இந்த வருஷத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் முதலில் இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இறைவன் சொல்லுகிறான், இறைவா எனக்கு ஹயாத்து பாக்கியத்தை நீளமாக்கி 1447 என்னை உயிரோடு ஹயாத்தோடு வாழ வைத்தாயே என்பதற்கு நீங்கள் நன்றி செலுத்தினால், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லஇன் ஷக்கர்தும், நீங்கள் இறைவனாக இருக்கக்கூடிய எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால், இறைவா எனக்கு ஹயாத்து பாக்கியத்தை நீளமாக்கி தந்திருக்கிறாய், என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் எத்தனையோ என்னுடைய சில சகோதரிகளை எல்லாம் அழைத்து கொண்டாய், ஆனால் எனக்கு ஹயாத்து பாக்கியத்தை நீளமாக்கி தந்திருக்கிறாயே என்பதற்காக லைன் ஷக்கர்த்தும் நீங்கள் நன்றி செலுத்தினால். அல்லாஹ் சொல்றான், நிறுத்தல, அந்த வசனத்தை அடுத்து முடிக்கிறான், லைன் ஷக்கர்த்தும் லஅஸீதன்னக்கும், உங்களுக்கு வாழ்நாளை அதிகப்படுத்துவேன். ஏன், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினீர்கள், ஹயாத்து பாக்கியத்தை தந்தாயே என்று நீங்கள் நன்றி செலுத்தினீர்கள் அல்லவா? அந்த நன்றி செலுத்துவதன் காரணமாக நீங்கள் உங்களுக்கு ஹயாத்தை நீளமாக்குவேன். அப்ப நாம பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் நம்மவர்களுக்கு ஹயாத்தை கொடுத்திருக்கிறான். 1447 அல்லாஹ் தஆலா இருப்பதற்கு தௌஃபீக் செய்திருக்கிறான் என்று சொன்னால், முதலில் மற்றவர்கள் எல்லாம் செய்யக்கூடிய காரியங்கள் நாம் செய்யாமல் முதலாக இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்தினால் இறைவன் நம்முடைய ஹயாத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்தி தருவான் என்பது இறைமறையாக இருக்கக்கூடிய திருமறை சொல்லி காட்டுகிறது. அது மட்டுமல்ல, நாம் எப்படி நன்றி செலுத்த வேண்டும்? இறைவா எனக்கு ஹயாத்து பாக்கியத்தை கொடுத்தாயே அதற்கு நன்றி. மனிதர்களுக்கு சொல்கிறோமே உதவி செய்கின்ற பொழுது நன்றி என்று, அப்படி நன்றி என்று சொல்லி ஒரே வார்த்தையில் முடித்துக் கொள்வதா? கிடையாது. இறைவனுக்கு நன்றி எப்படி செலுத்த வேண்டும் என்று சொன்னால், ஒரு 2 ரக்காயத்து நஃபில் தொழுது, இறைவா எனக்கு ஹயாத்து பாக்கியத்தை நீளமாக்கி தந்திருக்கிறாயே என்பதற்காக உபரியான நஃபிலான 2 ரக்காத்துக்கள் தொழுது அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இதுதான் நன்றி. இப்படி நாம் நன்றி செலுத்துகின்ற பொழுது இன்ஷா அல்லாஹ் நம்மவர்களுக்கு ஓராண்டல்ல, ஈராண்டு அல்ல, பல்லாண்டு கால வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான் என்பதை இறைமறையிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஆனால் நாம் பார்க்கின்ற பொழுது மற்ற மதத்தினர்கள் புத்தாண்டை பார்க்கின்ற பொழுது பலவிதமாக கொண்டாடுவார்கள், ஆட்டம் பாட்டம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை ஆட்டம் பாட்டம் என்பதற்கு வழியே கிடையாது. அது மட்டுமல்ல, நாம் பார்க்கின்ற பொழுது இந்த இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு ஆண்டை எப்படி தேர்வு செய்தார்கள், அதற்கு முன்னதாக எப்படி இருந்தது என்று சொன்னால், முற்காலத்திலே பார்க்கின்ற பொழுது பாரசீக நாட்டினுடைய மன்னர்கள் அவர்களுடைய பெயரை சொல்லி இவர் ஆண்ட 1ஆம் ஆண்டு, இவர் ஆண்ட 2ஆம் ஆண்டு என்று ஆரம்ப காலகட்டத்தில் சொல்லி கொண்டு வந்தார்கள். பிறகு பார்க்கின்ற பொழுது இப்படி ஒவ்வொன்றாக அதாவது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில சரித்திரங்களை மையமாக வைத்து இதனுடைய ஆண்டு என்றெல்லாம் சொல்லி கொண்டு வந்தார்கள். எந்த அளவுக்கு என்று பார்க்கின்ற பொழுது
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டு யானை ஆண்டு. எப்படிங்க? பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டை யானை ஆண்டு என்று சொல்வார்கள். பிறகு இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். சஹாபாக்கள் காலத்தில் உகது நடந்ததற்கு பிறகு உகது நடந்த ஓராண்டு, உகது நடந்த ஈராண்டு, பத்ர் போர் நடந்த ஓராண்டு ஈராண்டு, இப்படியெல்லாம் மக்கள் சொல்லிக் கொண்டே வந்தார்கள். இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு ஆண்டு என்பது இல்லை. எந்த அளவுக்கு, ஏன் ஏற்பட்டது, ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் என்ன என்று நான் பார்க்கின்ற பொழுது, மைமூன் பின் மஹரம் ரலியல்லாஹு தஆலா அவங்க கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி காலத்தில் அவங்களுக்கு அருகில ஒரு கடிதம் எழுதுறாங்க. அப்படி ஒரு கடிதம் எழுதக்கூடிய தருணத்தில் பொதுவாக நாம் கடிதம் எழுதுனா எப்படி தேதியை போடுவோம், வருஷத்தை போடுவோம். அப்படி போடவில்லை என்று சொன்னால் எந்த வருஷத்தினுடைய இது கடிதம் என்ற நாம் பிற்காலத்திலே அந்த ஃபைலை எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒரு குழப்பம் ஏற்பட்டுவிடும். அப்படி அதாவது கடிதம் எழுதுகின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பக்கத்திலே ஷஅபான் மாதம் என்று போடுகிறார்கள், வருஷத்தை போடவில்லை. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் படித்து பார்த்து குழப்பம் ஏற்பட்டது. இது எந்த ஷஅபான்? குழப்பமாக இருந்தது. அது மட்டுமல்ல, இது நடந்து சில தினங்களுக்கு பின்பு, பல நாட்களுக்கு பின்பு அபூ மூசா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு கடிதம் எழுதுறாங்க. யாருக்கு? உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். கலீஃபா அவர்களே, நீங்கள் எத்தனையோ உத்தரவுகளை எல்லாம் எங்களுக்கு பிறப்பிக்கிறீர்கள், ஆனால் அதிலே பார்க்கின்ற பொழுது மாதத்தை போடுகிறீர்கள், வருஷத்தை போடவில்லை. இதை நாங்கள் பிற்காலத்தில் எடுத்து பார்க்கின்ற பொழுது இது எந்த வருஷத்தில் உள்ளது என்பது குழப்பமாக இருக்கிறது என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே சொன்ன போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தெரிந்து கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள். இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு ஆண்டு தேவைப்படுகிறது. இல்லை என்று சொன்னால் ஒரு கடிதம் எழுதினாலும் கூட எந்த ஆண்டு என்று நம்மவர்களுக்கு தெரியவில்லையே என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தோழர்கள் அத்தனை பேர்களையும் ஒரு சேர என்ன செய்கிறார்கள், ஒன்று சேர்க்கிறார்கள். ஒரு இடத்திலே ஒன்று சேர்த்து மசூரா செய்கிறார்கள், ஆலோசனை செய்கிறார்கள். எப்படி ஆலோசனை செய்கிறார்கள்? இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு ஆண்டை நாம் ஏற்படுத்த வேண்டும். அந்த ஆண்டை, அதாவது ஒரு மையமான ஒரு கருத்தை வைத்து ஆண்டை துவக்க வேண்டும். ஆகையினால் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்யுங்கள் என்று சொல்கின்ற பொழுது குழுமி இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாம், சஹாபா பெருமக்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய கருத்துக்களை என்ன செய்கிறார்கள், பதிவு செய்கிறார்கள். அப்படி பதிவு செய்கின்ற பொழுது ஒரு நபி தோழர் சொன்னார்கள், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை மையமாக வைத்து இஸ்லாமிய ஆண்டை துவக்கலாம். ஏண்டா பெருமானார் அவர்களுடைய பிறப்பு சாதாரண பிறப்பல்ல, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சிறப்பு. அப்ப அந்த பிறப்பை வைத்து மையமாக இஸ்லாமியர்களுக்கு ஆண்டை துவக்கலாம் என்று ஒரு நபி தோழர் சொன்னார். இல்ல, பெருமானார் அவர்கள் மறைந்த, இந்த உலகத்தை விட்டு மறைந்த அந்த அதை மையமாக வைத்து இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு ஆண்டை துவக்கலாம் என்று ஒரு நபி தோழர் சொன்னார்கள். ஆனாலும் கூட அதற்கு அதிகமான வாக்குகள் கிடைக்கவில்லை. பிறகு சொன்னார்கள், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டம் பெற்றார்கள், நுபுவத்து கிடைத்தது. இந்த நுபுவத்தை மையமாக வைத்து இஸ்லாமியர்களுக்கு ஆண்டு துவக்கலாம் என்று சிலர்கள் கருத்துக்கள் சொன்னார்கள். ஆனால் அதிகமான வாக்குகள் கிடைக்கவில்லை. பிறகு பார்க்கின்ற பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இதுவரைக்கும் அமைதியாக இருந்த பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமக பிள்ளையான அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு கருத்தை பதிவு செய்தார்கள். ஹிஜ்ரத் என்பதை மையமாக வைத்து இஸ்லாமியர்களுக்கு ஆண்டை துவக்கலாம். ஏன், எந்த கருத்தை வைத்து நீங்கள் சொல்கிறீர்கள் என்று பலர்களும் வினா எழுப்பினார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஹிஜ்ரத்திலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது துக்கமும் இருக்கிறது, இன்பமும் இருக்கிறது. வாழ்க்கையில் என்பது துன்பமும் இருக்கிறது, இன்பமும் இருக்கிறது.
அதே போல ஹிஜ்ரத்திலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தோழர்கள் மக்காவை விட்டு வருகின்ற பொழுது கொஞ்சம் நெஞ்ச கவலை கிடையாது. இன்னைக்கு நாம பார்க்கிறோம், அதாவது நாட்டில் கரடு முரடா வாழ்ந்திருப்பான், கரடு முரடான குணம் கொண்டவனாக இருப்பான், காட்டு மிராண்டித்தனமான குணமாக இருந்திருப்பான். ஆனால் மக்காவிற்கு போன பிறகு அவன் உம்ரா செய்து விட்டால் அந்த மக்காவை விட்டு மனம் வராது, இருக்க பிடித்து கொள்ளும். எப்படிப்பட்ட கல் நெஞ்சக்காரனாக இருந்தாலும் மக்காவிற்கு உம்ராவிற்கோ ஹஜ்ஜுக்கோ சென்றால் சென்ற பிறகு இபாதத்துக்கள் செய்கின்ற பொழுது எதுவும் தெரியாது. அதாவது கடைசியாக நாம் இந்த மக்காவை விட்டு போக போறோம், ஊருக்கு செல்ல போறோம் என்று கடைசியாக தவாப் செய்வோம், துஆக்கள் செய்வோம். அப்பொழுது மனம் வராது, இன்னும் கொஞ்ச நேரம் இருப்போம், இன்னும் கொஞ்ச நேரம் இருப்போம் என்று எப்படிப்பட்டவன் நாட்டிலே கல் நெஞ்சக்காரனாக இருப்பான். ஆனால் அந்த மக்காவை விட்டு மனம் பிரிய மனசு வராது. அப்படிப்பட்ட நம்மவர்களுக்கே இப்படி என்று சொன்னால், மக்காவிலே பிறந்து மக்காவிலே வாழ்ந்து அவர்களுக்கு மக்காவை விட்டு போக வேண்டும் என்று சொன்னால் எல்லா மக்களும் மக்காவுக்கு வர்றாங்க. ஆனால் நாம் இந்த சொந்த ஊரான மக்காவை விட்டு போக வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கவலை. ஏன் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு நாங்கள் மக்காவை விட்டு போனார்கள், அது கவலை. அது மட்டுமல்ல, மதீனாவுக்கு போனாங்களே அந்த தோழர்கள் இன்முகத்தோடு வரவேற்றார்கள். யாருங்க? அன்சாரிகள் இன்முகத்தோடு வரவேற்றார்கள். அப்ப ஹிஜ்ரத் என்பது ஒரு ஆளுனுடைய வாழ்க்கை வரலாறு கிடையாது. ஹிஜ்ரத் என்பது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கிறது. சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை வரலாறு, அந்த ஹிஜ்ரத்திலே பல தோழர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் பொதிந்திருக்கிறது. ஆகையினால் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாமியர்களுக்கு ஆண்டை மையமாக வைப்பதற்கு ஹிஜ்ரத் என்பதுதான் சரியானது என்று அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கின்ற பொழுது ஏகோபித்த குரலாக அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் என்ன செய்தார்கள்? அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூட்டை ஏற்று இஸ்லாமியர்களுக்கு என்று ஆண்டாக ஹிஜ்ரத்தை தான் மையமாக வைக்க வேண்டும் என்று வைத்தார்கள். இப்ப இஸ்லாமியர்களுக்கு என்று ஆண்டை ஹிஜ்ரத்தாக முடிவு செய்து விட்டார்கள். இப்ப அடுத்த கேள்வி, அதாவது இஸ்லாமியர்களுக்கு என்று ஆண்டை துவங்கக்கூடிய அந்த மாதத்தை எந்த மாதத்தை கொண்டு துவங்குவது? இப்ப எப்படி நம்ம ஆங்கில மாதத்தை ஜனவரி பிப்ரவரி என்று தொடங்குகிறோம். அப்ப இஸ்லாமியர்களுடைய மாதத்தை முதல் மாதமாக எதை வைப்பது? அதாவது கருத்துக்கள் சொல்லுகிறார்கள், ரமலானுடைய மாதம், ரஜபுடைய மாதம், முஹர்ரம் மாதம், இந்த 3 மாதத்தில் எந்த மாதத்தை முதலாக வைப்பது என்று அந்த இடத்திலே கருத்துக்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது ஒரு நபி தோழர் சொன்னார்கள், கலீஃபா அவர்களே, ரமலானுடைய மாதம் சிறப்பான மாதம், அந்த சிறப்பான மாதத்தை இஸ்லாமியர்களுடைய ஆண்டின் முதல் மாதமாக வைக்கலாம் என்று கருத்துக்களை பதிவு செய்தார்கள். இன்னொரு தோழர் சொன்னார்கள், ரஜபுடைய மாதத்தை முதல் மாதமாக வைக்கலாம் என்று. இப்படி பல தோழர்களும் பல கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய தருணத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க யாருங்க? பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமக பிள்ளையான உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரே ஒரு கருத்தை பதிவு செய்தார்கள். இஸ்லாமியர்களுக்கு என்று ஆண்டினுடைய முதல் மாதமாக எதை வைக்க வேண்டும் என்று சொன்னால் முஹர்ரம் மாதத்தை தான் வைக்க வேண்டும். என்னங்க இப்படி அழுத்தம் திருத்தமா சொல்றீங்களே, எப்படி சொல்றீங்க? எதை வைத்து சொல்றீங்க? அப்ப அவங்க சொன்னாங்க, நான் சொல்லக்கூடிய கருத்து அல்ல, அகிலத்திற்கு அருஜோதியாக அருளப்பட்ட அனுப்பப்பட்ட அண்ணல் பெருமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முஹர்ரம் மாதம் இருக்கிறது சாதாரண மாதம் அல்ல, கால ஷஹுருல்லாஹில் முஹர்ரம், இந்த மாதம் அல்லாஹ்வுடைய மாதம். முஹர்ரம் மாதம் சாதாரண மாதமாக நினைக்காதீர்கள்,
இந்த மாதம் அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கிறது என்று அண்ணல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவின் மூலமாக சொல்லப்பட்ட அந்த மாதத்தை முதல் மாதமாக வைப்பதுதான் சிறந்தது என்று சொன்ன உடனேயே எல்லோர்களும் ஆமோதித்தார்கள். அப்ப நாம பார்க்கின்ற பொழுது இஸ்லாத்தினுடைய முதல் மாதமாக இருக்கக்கூடிய முஹர்ரம் மாதமும் தியாகத்தை சொல்லி காட்டுகிறது. ஆசூரா தினம் இதிலே சிறப்பான தினம் இருக்குகிறது. அதே போல இஸ்லாத்தினுடைய மாதத்தின் கடைசி மாதமாக இருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதம் தியாகத்தை சொல்லி காட்டுகிறது. சொல்லுகின்றார்கள், இன்னல்லாஹ யுஃப்தகு பிஸ்ஸனதி பிஷ்ஷஹரில் அவ்வல் வல் ஹரமில் ஆகிர். அதாவது நல்லது சிறப்பானதை கொண்டு ஆரம்பித்து சிறப்பானதை கொண்டு முடித்தால் இடையிலே பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அப்ப இஸ்லாத்தினுடைய மாதம் சிறப்பான அந்த தியாகத்தை கொண்டு ஆரம்பித்து தியாகத்தை கொண்டு முடிக்கிறது. இடைப்பட்ட காலகட்டத்திலே அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது மட்டுமல்ல, அபுரகாம் என்ற ஒரு அரசனை அழிக்கப்பட்டது இந்த மாதம் தான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக, அதாவது நேரங்கள் இல்லாத என்று சுருக்கமாக சொல்கிறேன். ஃபஜஅலஹு காஸ்ஃபின் மௌகுல், மென்னு தின்னப்பட்ட வைக்கோலை போல் அல்லாஹ் ஆக்கினான் அபுரகாமை. அந்த ஆக்கியது இந்த முஹர்ரம் மாசம். ஏன் ஆக்கினான்? அபுரகம் என்ன செய்தான் தெரியுங்களா? காபாவுக்கு மக்கள் எல்லாம் அதிகமாக வர்றாங்க. இப்படி வருகின்ற பொழுது பொறாமைப்பட்டு மக்காவாசிகள் மீது அல்ல, மக்காவுக்கு நிறைய இபாதத்துகள் செய்வதற்கு வர்றாங்க. அந்த வர்றதை திருப்பணும். என்ன செய்யறது? ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயிலை கட்டி மக்களை எல்லாம் திருப்புவதற்காக வழி அமைத்தான். மக்கள் போகல, மக்கள் யாருமே போகல. பிறகு சில காரியங்கள் எல்லாம் நடந்தது தேவையில்லை. பிறகு பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய காரியம் ஃபெயிலா போயிடுச்சு. என்ன செய்யறது? இந்த காபாவை அழிக்க வேண்டும், இந்த காபாவை இடித்து தரமட்டமாக்க வேண்டும் என்று நினைத்து பெரும் பெரும் படைகளோடு போனான். அதிலே பார்க்கின்ற பொழுது அதிகமாக யானை படைகள் இருந்தன. அதற்குத்தான் இந்த அலம் தர கைஃபவுக்கு யானை என்று சொல்லப்படும். யானை, அதிகமான யானைகள் இருந்ததன் காரணமாக அல்லாஹ் என்ன செஞ்சான்? அபாபில் என்ற அந்த குருவியை கொண்டு சிறு சிறு கற்களை கொண்டு பெரிய படையை அழித்தான். மட்டுமல்ல, அபுரகமாவை அழித்தான். அந்த அழித்தது இந்த முஹர்ரம் மாதம். அது மட்டுமல்ல, பெரும் பெரும் நபிமார்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகள், இன்னல்கள் இவைகளிலிருந்து நீக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட மாதம் இந்த முஹர்ரம் மாதம். அது மட்டுமல்ல, இந்த மாதத்திலே அல்லாஹு சமத் என்று அதிகமாக நாம் ஓதுகின்ற பொழுது 10 விதமான சிறப்புகள் இருக்கிறது. அல்லாஹு சமது என்பது மந்திரமோ தந்திரமோ கிடையாது. குல்ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு சமத். இதை அல்லாஹு சமது என்பதை யார் ஓதுகிறார்களோ அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நீங்கும், அவர்களுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்து கிடைக்கும் என்று இன்னும் 10 விதமான சிறப்புகளில் சொல்கிறார்கள். ஆகையினால் இந்த சிறப்பான மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்கிறதோ அந்த சிறப்புகளை எல்லாம் பெறக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.